இது வந்து ஒரு ராஜஸ்தானி டிஷ்பா, மட்டன் லால் மாஸ். இந்த கலர் அழகா அச்சீவ் பண்ணிருக்கோம். நார்மலா இந்த காஷ்மீரி சில்லி வரும்போது தான் இந்த கலர் அச்சீவ். ஆமா ஆமா. வெரி குட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ் லவ்லி லால் மாஸ். மட்டன் லால் மாஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஆயில் சேர்த்துக்கோங்க, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் 1 கிலோ கறி வாங்கி கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெப்பர் மசாலா, இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு கறியில் இருக்க தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். வதக்கிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம்னா கறி சூப்பராக வந்துடும். இப்போது நான் மிளகாவையும் பூண்டையும் போட்டு அரைச்சி தனியாக ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வேக வச்சிருந்த கறியும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. இந்த மாதிரி அழகான கலருக்கு வந்துடும். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண டைம் கொடுத்திங்கன்னா ஆயில் தனியாக கறி தனியாக பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் லால் மாஸ் ரெடி.